Hi guys, welcome back to another video. இந்த வீடியோவில் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் நான் எப்படி வந்து 16th மேக்கு வந்து ஒரு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி ஆயிருக்கு மார்க்கெட்டில். ஆப்ரேட்டர் வந்து ஒரு பிக் பேராக வந்திருக்காங்கன்ட்டு நான் எப்படி சொல்லியிருக்கேன். நான் யாரெல்லாம் வந்து டெலிகிராம் குரூப்பில் இருக்காங்க ஏற்கனவே, அங்கே வந்து நான் 16th மே காலையில் 9:30 கிட்ட ஐ டோல் யூ ஒரு பிக் பிளேயர் வந்திருக்காங்க மார்க்கெட்டில். அவர் வந்து பேர் ரைட் பேராக இருக்காங்க. யாரும் வந்து சீரியஸாக ஷார்ட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். நான் இந்த மூவ்க்கு அப்புறம் ரைட் இந்த பிக் மூவ்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க சார், இப்படி எப்படி சொல்லலாம், நம்ம வந்து டெய்லி மார்க்கெட்டில் எப்படி ட்ராக் பண்ணலான்ட்டு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எஃப்ஆர்விபி வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நான் ட்ராப்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ட்ராப் எப்படி கண்டுபிடிக்கலான்ட்டு எஃப்ஆர்விபி யூஸ் பண்ணிட்டு அதுலேயே நான் வந்து ஒரு இன்டைரக்டாக சொல்லியிருக்கேன் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம். அன்யூஷுவல்னால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப வித்தியாசம் ஆக்டிவிட்டி எப்படி வந்திருக்கு மார்க்கெட்டில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்ட்டு இன்டைரக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஐ ஜஸ்ட் மேக் இட் கொஞ்சம் ஃபார்முலாக சொல்கிறேன் எப்படி பார்க்கலான்ட்டு. ரைட், பிஃபோர் வி ஸ்டார்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, வி இந்த மூவ் வந்து பேசிக்காக நான் எப்படி பார்த்தேன் எதுக்கு பார்த்தேன்ட்டு சொல்கிறேன். என்னோட சைக்காலஜி வந்து ஐ ஷேர். If you see this swing low in the point lende, we were expecting some fifth wave, ஏதோ one fifth wave, some fifth wave. All right, 1 2 3 4 and 5 in the swing low வந்து நம்ம வந்து I shared it with underground traders group members live market expiry day. Before this violent move we saw a diagonal pattern. இப்போ இந்த diagonal pattern is nothing but your low risk high probability setup. இதெல்லாம் வந்து நான் எலியட் வே மாஸ்டர் கோர்ஸில் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன். வாட் அண்ட் ஆல் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் கண்டுபிடிக்கணும். நான் பேட்டர்ன் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து இன்னும் அந்த கேண்டில் ஸ்டிக் பின்னாடி சுற்றிட்டே இருக்கீங்க, இல்லை இன்னும் அந்த ஓஐ அனாலிசிஸ் எஃப்ஐடிஐ ஃபிகர்ஸ் பின்னாடி இருக்கீங்கன்னா ஓகே பரவாயில்ல, அது வந்து பிகினர்ஸ்க்கு நல்லது. ஆனால் நீங்கள் வந்து சீரியஸாக இந்த ஃபீல்டில் கண்டினியூ பண்ணோன்னா நீங்கள் வந்து அடுத்த லெவல் கண்டிப்பாக போகணும். ரைட், ஸோ எனிவே வில் கம் பேக் டு த டாபிக் ஹியர். இந்த பாயிண்டில் இஃப் ஐ அப்ளை த எஃப்ஆர்விபி, ஸோ எஃப்ஆர்விபி எங்கே இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல். இந்த ஃபோர்காஸ்டிங் டூல்ஸில் கீழே எஃப்ஆர்விபின்ட்டு இருக்குது. ரைட், ஸோ வாட் ஐ டூ, இந்த ஸ்விங் லோலேருந்து ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாக்டாக எப்படி பார்த்தேன்ட்டு சொல்கிறேன். இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் லோ வரைக்கும் ஐ ஹாவ் புட் த எஃப்ஆர்விபி ஒன் ஸ்விங் லோ டு த நெக்ஸ்ட் ஸ்விங் ஹை. ரைட், ஸோ எஃப்ஆர்விபி செட்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் டைரெக்டாக டீட்டெயிலில் ரொம்ப டீட்டெயிலில் சொல்லியிருக்கேன். அதுக்கு பின்னாடி ரூல்ஸு, அதுக்கு பின்னாடி வாட் இஸ் த மீனிங், டெல்டாவோட மீனிங் என்னது எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த ஷார்ட் வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். மேபி நிறைய பேர் ஏற்கனவே பார்த்துட்டீங்க, பட் அகைன் ஜஸ்ட் ரீகேப்காக பாருங்கள். ஸோ நான் இந்த எஃப்ஆர்விபி நான் ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹை போடும்போது என்ன ஆச்சுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் வந்து க்ரீன் கேண்டில் மேலே தான் இருக்கேன் இன்னும். கரெக்டாக நான் இந்த ரெட் கேண்டில் கிட்ட போகல, இன்னும் நான் வந்து இந்த க்ரீன் கேண்டில் மேலே தான் இருக்கேன். லைட்டாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்களா, க்ரீன் கேண்டிலில் லைட்டாக ரெட்டாக செல்லிங் ப்ரெஷர் வந்து. திஸ் இஸ் நாட் வால்யூம், இது வால்யூம் கிடையாது, இது டெல்டா. ரைட், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ். இது ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா, பையிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது இந்த அளவுக்கு. ஓகே பரவாயில்ல. மெயின் பாயிண்ட் என்னென்னா பிஓசி வேல்யூ ஏரியா. ரைட், வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. வேல்யூ ஏரியா வந்து மீனிங் என்னென்னா, வேல்யூ ஏரியாவோட மீனிங் என்னது, மீனிங் சிம்பிள், மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இங்கே தான் நடந்திருக்கு. ஓகே, அதுக்குள்ள ஒன் லைன் இருக்குது. திஸ் லைன் இஸ் கால்ட் பிஓசி, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த என்டையர் ஸ்விங்கில் வேல்யூ ஏரியா முக்கியம். வேல்யூ ஏரியாக்குள்ள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா வந்து பிஓசி. ரைட், ஸோ பிஓசி இஸ் நத்திங் பட் யோர் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இங்கே தான் மேஜர் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. ஆல் ரைட், அண்டர்ஸ்டுட். நவ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒன் பை ஒன் கேண்டில் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு பார்த்துட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் கேண்டில், ஜஸ்ட் நெக்ஸ்ட் ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி க்ரீன் கலரில் தான் இருக்கும். ரைட், குட் பையிங் ப்ரெஷர், இதெல்லாம் வி கேன் சி குட் பையிங் ப்ரெஷர் இருக்கு. நவ் நான் வந்து ஜஸ்ட் ரெட் கலர் கேண்டில் மேலே போட போகிறேன். ரைட், பரவாயில்ல, பிஓசி வந்து இங்கே கீழேருந்து மேலே ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். வேல்யூ ஏரியா வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு. மீனிங் இப்போ வந்து எல்லா மேஜர் டிரான்சாக்ஷன்
இந்த ஏரியாவில் ஆயிருக்கு, அதுக்குள்ள இந்த ஏரியா தான், ரைட்? இந்த ஏரியா தான் மேஜர் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கீங்க. ஃபைன், நோ ப்ராப்ளம். அப்படியே நான் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் கேண்டில் அங்கே தான் இருக்குது, எதுவுமே மாறல, அங்கே தான் இருக்குது, ரைட்? நவ் I'll just move it one more candle இந்த மெயின் கேண்டிலுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் 4 கேண்டில், ஃபர்ஸ்ட் ரெட் கலர் 4 கேண்டில். ஓகே, இப்போ என்ன தெரியுது உங்களுக்கு பேசிக்காக வித்தியாசம்? முன்னாடி எப்படி இருந்தது நம்ம ப்ரெஷர், பையிங் ப்ரெஷர் எப்படி இருந்தது? ப்ளூ கலராக ஃபுல்லாக இவ்வளோ தூரம். ஸோ ஃப்ரம் ஹியர் இவ்வளோ தூரம் நல்லா பையிங் ப்ரெஷர் இருந்தது மார்க்கெட்டில், கரெக்ட்? நம்ம இந்த க்ரீன் கேண்டில் மேலே இருக்கும்போது, இப்போ நான் வந்து 4 கேண்டில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் பிஃபோர் த மெயின் கேண்டில். இந்த மெயின் கேண்டில் முன்னாடி 4 கேண்டில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். எஃப்ஆர்விபி எப்படி தெரியுதுன்னு பார்க்கணும். எப்படி சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மெயின் இந்த பையிங் ப்ரெஷர்லாம் எவ்வளோ சின்ன வால்யூமில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ சின்ன ஆயிருக்கு இப்போ. ஸோ இந்த ஏரியாவில் த அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன், முக்கியமான டிரான்சாக்ஷன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ ஹை தட் இந்த சின்ன 4 கேண்டிலே பாக்கி இருக்குது ஃபுல் ஸ்விங்கோட மெயின் ப்ரெஷர் சாப்பிட்டு இருக்கு. யாரும் வந்து இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு மேஜர் டிரான்சாக்ஷன்ஸ் ஆயிருக்கு இந்த ஏரியாவில், ரைட்? ஆனால் நம்ம இன்னும் அந்த மெயின் கேண்டில் கிட்ட வரல. ஸோ மெயின் கேண்டிலுக்கு போக முன்னாடி நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, இதுதான் உங்கள் வேல்யூ ஏரியா. வேல்யூ ஏரியாவில் ப்ளூ கலராக இருக்குது, ரைட்? ப்ளூ கலர்னால் நம்மளுக்கு என்ன தேவை? கலர் கேண்டில் வந்து ரெட்டாக இருக்குது, ஆனால் இது வந்து ப்ளூ கலராக காட்டுது நம்மளுக்கு. மேஜர் ஏரியா வந்து பையர்ஸ், பையிங் ப்ரெஷர் மேஜராக இருக்குன்ட்டு. ஆல்ரைட், பரவாயில்ல. மேபி இந்த க்ரீன் கலர் கேண்டில்னால தான் அப்படி காட்டுதுன்னு தெரியல நம்மளுக்கு, ரைட்? நவ் வாட் வில் டூ இஸ், அந்த நம்ம மெயின் கேண்டில். ஸோ திஸ் இஸ் த கேண்டில் ஆஃப் 16th ஃப்ரைடே 16th காலையில் 9:15 9:30 வரைக்கும் 15 மினிட் சார்ட். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ ஜஸ்ட் 1 கேண்டில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். என்ன பார்க்குறீங்க? இப்போ எல்லாமே ரெட் கலரை மாறிச்சு, எல்லாமே ரெட் கலரை மாறிச்சு. ஆல்சோ நம்ம பல வால்யூம் வந்து இவ்வளோ சின்ன இருக்கு. ஸோ உடனே இந்த ஏரியாவில் ஜஸ்ட் ஒரு கேண்டில்னால பார்த்தீங்கன்னா பழைய கேண்டில் ஜஸ்ட் 1 கேண்டில் பேக் ப்ளூ கலராக இருந்தது, ரைட்? நெக்ஸ்ட் கேண்டிலில் யாரும் வந்து பெரிய கை வந்து என்ட்ரு பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில், ப்ளஸ் அவங்க வந்து பயங்கரம் ஹெவி செல்லர்ஸ். இந்த ஏரியா தான் இப்போ ஃபுல் ஹெவி செல்லிங் ஆயிருக்கு. ப்ளஸ் இந்த ஏரியா வந்து என்னது பேசிக்காக இந்த கேண்டிலோட ரேஞ்ச் தான் மெயினாக, ரைட்? இந்த கேண்டிலோட ஹை தான் பிஓசியாக மாறி இருக்கு, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் மாறி இருக்கு. ஸோ ஓகே, இப்போ நான் ஜூம் இன் பண்ணிட்டு அந்த கேண்டிலோட ஹை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அந்த கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா, கேண்டிலோட ஹை ஈக்குவல் டு ஓப்பன் கிட்டத்தட்ட. அதுக்கு மேலே யாரும் வரல. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அந்த ஹை லைட்டாக தாண்டி போய் டெஸ்ட் பண்ணிச்சு, உடனே ரிஜெக்ட் ஆயிருக்கு, ரைட்? ஸோ இந்த ஏரியா வந்து இப்போ என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிஓசி வந்து ஜஸ்ட் எக்ஸ்டெண்டட் பார்த்தீங்கன்னா, திரும்பி லேட்டர் ஆன் நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து டச் ஆயிருக்கு. ஸோ யாரும் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த ஏரியா பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, உடனே ரிஜெக்ட் ஆயிருக்கு. 3 வாட்டி 3 கேண்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க, 3 வாட்டி ரிஜெக்ட் ஆயிருக்கு. டஸ் கம் பேக் டவுன், மெதுவாக தான் வந்தது, ரைட்? ஸோ நான் வந்து பேசிக்காக ஒரு டே டெல்யூ, இது வந்து இது வச்சுட்டு நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணலாமா? இல்லை. ஸோ இது வந்து நம்ம வச்சுட்டு ஒன்லி அனாலிசிஸ் பண்ண முடியும். ஓகே, யாரும் வந்திருக்காங்க, இதுதான் மெயின் ஏரியான்ட்டு. ஸோ 19th தாண்டி நான் வந்து ஈவினிங் வந்து இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங், ஞாபகம் இல்லை எனக்கு எக்ஸாக்டாக, ஐ புட் அ வீடியோ இந்த ஃபால்க்கு முன்னாடி. என்ன வீடியோ சொன்னால், இந்த வீடியோவில் பேசிக்காக நம்மளுக்கு வந்து இஃப் வி கெட் சிம்பிளான இது ஹைக்கு மேலே, இந்த ஹைக்கு மேலே இன்னும் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஹை வந்ததுன்னா நம்மளுக்கு கேரண்டியாக திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், லிக்விடிட்டி கிராப், லிக்விடிட்டி ஸ்வீப், இதெல்லாம் வந்து எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் நிறைய தெரியும். திஸ் இஸ் ட்ராப் மூவ்க்கு அப்புறம் ஒரு டம்மி மூவ், புரியுதுங்களா? இந்த டம்மி மூவில் தான் மேக்ஸிமம் ரீட்டைலர்ஸ் வந்து
ட்ராப் ஆயிடுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு தெரியாது இது வந்து பெரிய கை வந்து பல லாங்ஸ் எக்ஸிட் பண்றாங்களா இந்த ஏரியால, இல்ல ரியல் ஃப்ரெஷ் ஷார்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு நமக்கு தெரியாது. ரைட்? ஸோ வாட் டிட் வி புட்? இதுதான் ஃபர்ஸ்ட் பிளான். செகண்ட் பிளான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இதுக்கு மேலே வரல, சப்போஸ் மேலே வரல, நம்ம வந்து 38லேருந்து 50% ஜோன் வந்து வி ஹேவ் மார்க்ட் இட். அண்ட் இந்த 38லேருந்து 50% ஜோனுக்கு என்ன, வாட் இஸ் த அனாலிசிஸ்? ஜோன் ஆஃப் கண்டினியூஷன். இந்த ஜோன் தாண்டி பிரேக் ஆயிடுச்சு பை எனி சான்ஸ்னா இந்த மூவ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த மூவ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா வி ஹேட் அவர் பிளான். இந்த ஸ்விங் லோ வந்து 24,500 கண்டிப்பாக வரணும்ன்ட்டு. ரைட், திஸ் இஸ் த பேசிக் பிளான் வி ஹேட். ஸோ சடனாக கீழே ட்ராப் ஆச்சுன்னா அதுக்கும் பிளான் இருந்தது. இஃப் மார்க்கெட் ரேலி பண்ணிச்சுன்னா அதுக்கும் மார்க்கெட் வி ஹேட் அ பிளான். ரைட்? ஸோ இன் போத் சினாரியோஸ் வாட் டிட் வி வாண்ட்? வி வாண்டட் மார்க்கெட் டு ஃபால். பேசிக்காக ஓவராலாக பார்த்தீங்கன்னா வி வாண்டட் மார்க்கெட் டு ஃபால். திஸ் இஸ் வாட் ஹேப்பன் ஃபைனலாக. கீழே வந்து இங்கே ஸ்விங் லோவில் கிட்ட வந்து திரும்பி லிக்விடிட்டி கிராப் சொல்கிறீங்க, ஸ்வீப் சொல்கிறீங்க, எஸ்எல் ஹண்டிங் சொல்கிறீங்க, உங்கள் இஷ்டம். ரைட்? என்ன அதை பற்றி என்ன ஸ்டோரி பின்னாடி நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் இஷ்டம். பட் பேசிக்காக அதுதான் ஆயிருக்கு. ரைட்? திஸ் ரைஸ் ஆல்சோ, இதுக்கு பின்னாடி ஆல்சோ தெர் இஸ் சம் ஆப்ரேட்டர் மூவ்மெண்ட் தான். இதை பற்றி ஐ டாக் அபவுட் இன் another வீடியோ. பட் ரைட் நவ் இந்த அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஞ்சம் கிளியராக. யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருக்காங்க, ட்ராப் வீடியோ, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. ரைட்? நவ் பாயிண்ட் என்னன்னா, திஸ் மூவ், இந்த ட்ராப் பார்க்கணும், இந்த எஃப்ஆர்விபி ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம வந்து மேனுவலாக பண்ணணும். இப்போ வந்து டைரெக்டாக தெர் இஸ் நோ, எப்படி சொல்லுவாங்க, தெர் இஸ் நோ ஆட்டோமேஷன் இல்லை, இதில் சாஃப்ட்வேர் இல்லை. சாஃப்ட்வேர் எல்லாம் ஆக்சுவல் ரீசன் சொன்னோன்னா 90% பீப்புள் யாரெல்லாம் வால்யூம் பற்றி படிக்கிறாங்க எல்லாமே வந்து எஃப்ஐடிஐ ஃபிகர்ஸ், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எண்ட் ஆஃப் தி டே அதை பற்றி யோசிப்பாங்க. அடுத்த நாள் எப்படி. ஸோ பேசிக்காக நீங்களே சொல்லுங்கள், எஃப்ஐடிஐ ஃபிகர்ஸ் போட்டு நான் வந்து இங்கே வந்து எஃப்ஐ வந்திருக்காங்க லைவ் மார்க்கெட்டில் காலையில் 9:30க்கு எப்படி ஏதாச்சும் சொல்லியிருக்கேன் எப்படி வித் யூஸிங் அந்த ஃபிகர்ஸ். ஆல் மை வீடியோஸில் நாட் ஈவன் ஒன்ஸ் நான் வந்து எஃப்ஐடிஐ பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா திஸ் இஸ் த மோஸ்ட் யூஸ்லெஸ் திங். ரைட்? எதுக்கு சொல்கிறேன் நான் நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் ஓஐ அனாலிசிஸ், ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ், இதெல்லாம் எதுக்கு நான் வந்து ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் தேவையில்லை. பிகாஸ் 90% ரீட்டெயில் தான் இதுதான் படிக்கிறாங்க. ஸோ 90% ரீட்டைல் இதை படிக்கிறாங்கன்னா நம்ம பெரிய கையெல்லாம் இதை பார்த்து ஓகே இதெல்லாம் யூஸ்லெஸ்ஸாக அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த எஃப்ஆர்விபி வந்து சப்போஸ் நாளைக்கு வந்து பயங்கர ஹிட் ஆச்சு, எல்லாருக்கும் இது பற்றி தெரியும், எல்லாரும் வந்து எஃப்ஆர்வி யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஆப்சலீட் ஆகிடும், இது ஒர்க் ஆகாது இன்னும். ஸோ பேசிக்காக ரீட்டெயிலுக்கு ஆப்போசிட் தான் மார்க்கெட் வில் மூவ் ஆல்வேஸ். எதுக்குன்னா பிக் பிளேயர்ஸ் வில் மேக் மணி வென் ரீட்டெயிலர்ஸ் வில் லூஸ் மணி. இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து போயிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியாது, மோர் தென் 200 இயர்ஸ் வேர்ல்டில் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரம் 1885 சம்திங் லைக். அப்போலேருந்து இது வந்து போயிட்டே இருக்கு. ரீட்டைல் ஆல்வேஸ் லூஸ் மணி, இன்சைடர்ஸ் ஆல்வேஸ் மேக் மணி. பிகாஸ் ரீட்டைல் யாரெல்லாம் வந்து க்ரௌடிங் பண்ணுறாங்க, க்ரௌடாக ஒரு இடத்துல போவாங்க, அந்த இடத்து தான் ஒர்க் ஆகாது. யார் வந்து 10% சப்போஸ் வி ஆர் த ஃபியூ பீப்புள் ஹூ இது எஃப்ஆர்விபி பற்றி யோசிக்கிறோம், டெல்டா பற்றி யோசிக்கிறோம், ஆப்ரேட்டரோட மூவ்மெண்ட் பற்றி யோசிக்கிறோம். ரைட்? எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம தெரியும் இப்போ. ஸோ வி ஆர் இன் த சேஃப் சைட். நாளைக்கு வந்து எல்லாரும் வந்து எஃப்ஆர்விபி போட்டாங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ரைட்? கீப் தட் இன் மைண்ட். நவ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ எம் கோயிங் டு ரிவீல் ஒன் ஆஃப் த பேட்டர்ன்ஸ். நான் யூஸ் பண்ணது எஃப்ஆர்விபி பேட்டர்ன் டைரெக்டாக நீங்கள் வந்து நாளைக்கு போயிட்டு மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம். அந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். திஸ் வில் கிவ் ரிவர்சல். ஸோ ரிவர்சலுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா ஒரு வெரி குட், கண்டிப்பாக ஒரு கேரண்டியாக ரிவர்சல் வரும்ன்ட்டு ஐ வில் டிஸ்கஸ் தட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ரைட் நவ் நீங்கள் வந்து ஷிஃப்ட் கோ ஸ்டடி எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ் படிச்சுக்கோங்க. இல்லைனா எஃப்ஆர்விபியோட பல வீடியோஸ் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் 2 இம்பார்ட்டன்ட் வீடியோஸ், எஸ்பெஷலி ட்ராப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் கீ லெவல்ஸ் யாரெல்லாம் எலியட் வே படிச்சிருக்கீங்க, கீ லெவல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம். ரைட்? Study these 2 videos, then we'll meet in the next video. That is your
பேட்டர்ன் எஃப்ஆர்விபி ஒரு ஸ்பெஷல் பேட்டர்னாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக போயிட்டு மார்க்கெட்டில் அப்ளை பண்ணலாம். ரைட், I'll see you in the next video guys. Till then, take care and be safe.